أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது பெண்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமேயானால் கேளுங்கள். கேள்வி ஆரம்பி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சரி, நம்முடைய போஸ்டிங்ல ஜமால் இம்தியாஸ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். அவர்களிடம் உள்ள சிலர் அல்லாஹ்வை அவன் இவன் என்று சொல்லக்கூடாது, அவர் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் என்று சொல்ல வேண்டும், வந்தார்கள் போனார்கள் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவன் என்றால் மரியாதை எல்லாம் போய்விடுகிறது என்றெல்லாம் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று நண்பர் ஜமால் இம்தியாஸ் கேட்டிருக்கின்றார்கள். அது நீங்களும் படித்திருக்கலாம், பதில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எத்தனை நான் சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதை கண்டு கொள்ளவே மாட்டீர்கள். அறிவை வளர்த்துக்கள்னு நம்ம பதில் சொல்லணும் அப்படி ஆசையே உங்களுக்கு யாரும் கிடையாது. இப்போ அவர் கேட்டதுக்கு பதில் என்னவென்றால், இந்த கூட்டத்தினர் குர்ஆனை ஓதாத கூட்டத்தினர், முற்றிலும் வீணான பேச்சுக்களிலும் வீணான செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். தம்பி ஜமால் இம்தியாஸ் கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்கள் செய்ய வேண்டிய காரியம், குர்ஆனை ஓதியிருந்தால் செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ் தூய்மையானவர்களை தவிர இதை தொட மாட்டார்கள் என்று 56:79 அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இதை ஒழுங்காக படித்திருப்பார்கள். ஆனால் அந்த கூட்டம் நாம் தூய்மையாவதை முதலில் எடுத்து அந்த விஷயத்தில் முதலில் இறங்குவோம் என்று சொல்லியிருப்பார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் என்று கூறக்கூடாது, அவர் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் எப்படியாவது போட்டும் ஜமால் முஹம்மது அவன் அல்லாஹ் திரு அல்லான்னு சொல்றாங்களா, அல்லது மிஸ்டர் அல்லாஹ் சொல்ல போறாங்களா, ஹாஜி அல்லாஹ் அல்ஹாஜ் எல்லாம் எப்படியா சொல்லி கொண்டு அப்படியே போய்விட்டு அவர்களை விட்டு நீங்கள் முதலில் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த அறிவற்ற ஜனங்கள் ஜாஹில் கூட்டத்தினரை விட்டு ஜமால் முஹம்மது அவர்களே விலகிக் கொள்ளுங்கள். இவருடன் பேச்சுவார்த்தை வைத்து கொண்டால் உங்களுடைய நல்ல வழி கெட்டு போய்விடும். இவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கின்றன, அதை விட்டு தேவையில்லாத பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு அல்லாஹ் என்ற விஷயம் இன்று வரை அவருக்கு தெரியாது. அது என்னவென்றே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எந்த வார்த்தையும் தெரியாமல் நான் மரியாதை கொடுக்க போறேன், அவன் சொல்ல மாட்டேன், இவன் சொல்ல மாட்டேன், அவர் சொல்ல போறேன், அவர்கள் சொல்ல போறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் 28:55 28:55 இதை ஒழுங்காக படித்துக் கொள்ளுங்கள் ஜமால் முஹம்மது. அதில் சலாமுன் என்ற வார்த்தை சொல்லி விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்க. முட்டாள்களை கண்டால் சலாமுன் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றான். நபிக்கும் அதை தான் கூறியிருக்கின்றான். நபி 48:39 பார்த்துக் கொள்ளுங்கள். 48:39 பார்த்துக் கொள்ளுங்கள். 43:89 சொல்ல மாட்டேங்கிறீங்க. 43:89 ஜமால் பார்த்து கொள்ளுங்கள். 28:55 பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் சலாம் சொல்வதற்கு இன்னும் தகுதி அடையவில்லை. சலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் அவரை பார்த்து சலாம் சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது, நமக்கும் எந்த தகுதியும் கிடையாது.
அதை அந்த விஷயம் வேறு, சலாம் விஷயம் பெரிய விஷயம். அதை சொல்லும்போது ஏன் நீங்கள் சொல்ல முடியாது என்று சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், முட்டாள்களை கண்டால், வீண் விவாதம் விதண்டாவாதம் செய்வதை கண்டால், செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருக்க தேவையில்லாத விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். இது ஷைத்தானுடைய கூட்டம், முட்டாள்களின் கூட்டம். இவர்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டீர்கள். சலாம் சொல்லுவதற்கு நீங்கள் இன்னும் தயாராக வேண்டும், நாம் அனைவரும் தயாராக வேண்டும். சொல்லுவதற்கு இன்னும் தகுதி அடையவில்லை. காரணம் உங்களுக்கு பிறகு சொல்லுகின்றேன். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். என்ன? முதலில் தூய்மை அடைய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல், அந்த அல்லாஹ்வை இன்று வரை என்று புரிந்து கொள்ளாமல், அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, எப்படி அந்த அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற விஷயம் தெரியாமல், எதுவுமே புரியாமல் நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆன பின்னர் தான் அந்த தூய்மையான அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டியவாறு மதிக்க முடியும், அந்த அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் கண்ணியப்படுத்த முடியும், எப்படி அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்த முடியுமோ அந்த மரியாதை செலுத்தும் முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் தூய்மையான பிறகு. இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் விலகிக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஆகும். ஆகவே மேற்கொண்டு இதை பற்றி சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நசீட்டில் வாங்கிக்கிறங்க, வாங்கி என்ன பேசுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்க. அடுத்த கேள்வி, தம்பி, அன்புள்ள தம்பி, அன்பு என்பவர்கள் கேட்டிருந்தார்கள், 40 வயதில் முஸ்லீமாக ஆகிவிட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான், நான் கூறவில்லை. இப்போ 40 வயது தாண்டிய பிறகுதான் இப்பொழுதெல்லாம் குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்திருக்கின்றோம். இவர்களுக்கு என்ன பதில்? 40 வயது தாண்டியவர்களுக்கு என்ன பதில்? நபி அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அனைவரும் 40 வயதை தாண்டியவர்கள் தான். அன்பு தம்பி, அன்பு கேட்டுக்கொண்டீர்களா? நபி ரசூல் அவர்கள் மக்களுக்கு அரேபியாவில் குர்ஆன் பயான் செய்யும் பொழுது அனைவரும் 40 வயதை தாண்டியவர்கள் தான். சின்ன வயசு பையங்கள்லாம் அவன் கேட்கல, இன்னும் அவன் குர்ஆனை ஓதி வர வேண்டும். அவர் ஏற்கனவே 10, 15, 20 வயசு தாண்டியாச்சு. இப்போ 40 வயது தாண்டியவர்களுக்கு என்ன பதில் கேட்டீர்கள்? என்னைக்கு நீங்கள் குர்ஆனை எடுக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அன்னையிலேருந்து 40 வயது கணக்கு. ஆகவே அன்பு அவர்களே, வேகமாக குர்ஆனை ஓதுங்கள். அடுத்த 40வது வயது கிடையாது, வருஷம். 40வது வயது 2.5 வயசுல ஆரம்பிச்சா வயது கணக்கு. இப்பொழுது ஆரம்பித்தால் வயது கணக்கு வராது. ஆகவே வருடங்கள் தான் நீங்கள் கணக்கிட வேண்டும். அதுவும் வருடங்கள் தான், இதுவும் வருடங்கள் தான். இனி 40 வருடங்கள் நீங்கள் படாத பாடு அனைவரும் பட வேண்டும். இப்பொழுது யார் குர்ஆனை எடுத்திருக்கின்றார்களோ அனைவரும். ஆகவே அன்பு, வேற கேள்வி எதாவது இருந்தால் என் நம்பரை நசீரில் கேட்டு வாங்கிக்கிறங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நசீர் நம்பர் இருக்கும், கேட்டு வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கின்றன, உங்களுக்கு ஒழுங்கான பதில் சொல்ல வேண்டும். ஆகவே விருப்பம் இருந்தால், நான் கட்டாயப்படுத்த, விருப்பம் இருந்தால் வாங்கி பேசிக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதாமா? உங்களுக்கு சரி, படிங்க நசீர். மூணாவது அத்தியாயம் 144வது வசனம். உங்களிடம் நிறைய கேள்வி கேட்டேன், நேற்று நைட்டு கேட்டவங்கள்ட்ட. அதுக்கு பதில் வர வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படியே போட்டு விடுவீர்கள். அதை எவன் ஒருத்தர் குர்ஆன் கேள்வி, இந்த கேள்வி பதில் சொல்லியே தீர வேண்டும், இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யார் முற்றிலும் அதில் முனைந்தவர்களாக முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் குர்ஆன் புரியும். இந்த மாதிரி கேள்வி சரியா இருக்குது, பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று ராவு பகல எந்த மனிதன், ஆணோ பெண்ணோ, இந்த குர்ஆனுக்கு பதில் சொல்லிவிட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்று
ஓதுகின்றார்களோ அவர்கள் தான் குரான் புரியும். மற்றவர்களுக்கு ஏதோ டூரிஸ்ட் மாதிரி சுற்றுலா மாதிரி கேட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். எந்தவித பிரயோஜனம் கிடையாது. உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த சண்டை யுத்தம் செய்தார்கள் நபி அவர்கள் குரான் வந்த பிறகு யுத்தம் புரிந்தார்களா, குரான் வருவதற்கு முன்னர் யுத்தம் புரிந்தாலும் கேட்டு 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஒருத்தரும் பதிலையும் காணா, ஒன்றையும் காணா, என்ன கண்டுபிடிச்சா ஒன்றும் சொல்ல காணா, அப்படியே தூக்கி போய் போட்டாச்சு. இந்த அழகில் எல்லாம் குரான் போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. இந்த மாதிரி கேட்டேன்னா சரியான பார்த்தீங்களா? நினைக்காது. எந்த வகையில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா? 9:40 ரசூலுடைய நண்பர் ஒரு குகையில் இருந்தார். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் குரான் இருக்கின்றன்னு சொன்னேன். அதையாவது கண்டுபிடிச்சிங்களா? அது இல்லை, எல்லாம் போயிடுச்சு. என்ன வரீங்க நீங்கள் எல்லாம்? சரி, பரவாயில்ல, சொல்ல வேண்டிய பாய்க்கு சொல்ல வேண்டியது. நீங்கள் எதுலையும் ஈடுபாடு காட்டுற மாதிரி தெரியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு வேறு விஷயங்களே தான் பேசி கொண்டிருக்கீங்களே தவிர கேட்ட கேள்வி இருக்குது, பதில ஒன்றையும் காணும். சரி, படிக்க 3ல் 144. முஹம்மத் தூதரே அன்றி அல்ல, அவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிங்காலின் மீது திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிங்கால் மீது திரும்பி விடுவார்களேயானால் அவர் அல்லாஹ்வுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரத்தில் கூலியை வழங்குவான். நபி தூதர் தான், அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்து கொண்டு வரும் ஒரு மெசஞ்சர், போஸ்ட்மேன், தூதர் தான். இவர் உங்களை சண்டைக்கு அழைத்து செல்கின்றார். அந்த சண்டையில் முன்னால் நிற்பவர் நபி முகம்மது தான். இந்த சண்டையை கொல்லப்பட்டால் நீங்கள் அவரை விட்டு ஓடி போயிடுவீர்களா? இனி சண்டை முடியாது. அப்படி யாராவது ஓடிவிட்டால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சண்டை இறக்கலாம், யார் இறக்கலாம், யார் தப்பித்து கொள்ளலாம், வெட்டலாம் அல்ல வெட்டவும் படலாம். அப்படி முகம்மதுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால், அப்படி எவனாவது இன்னும் சண்டை போட முடியாது, நாம் தோற்று விடுவோம் என்று எண்ணி ஓடிவிட்டால், புறங்காட்டி ஓடிவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மகத்தான தண்டனை உண்டு. அவர்களுக்கு எந்த உதவி செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே தூதர் போன பிறகும் இப்பொழுது இன்று ஒரு சண்டை வந்தால், மூமின்களுக்கு எதிர்ப்பாக மற்ற மக்கள் வந்தால், இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சண்டை. இது சண்டையெல்லாம் மூமின்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், மூமின்களுக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும், மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் சண்டை கிடையாது. அவங்கவுங்க பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, நான் பெருசா நீ பெருசா என்ற சண்டையில் ஷைத்தான் கூட்டத்தை அனைவரும் ஒருவருக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன்னா இன்றைய உலகத்தில் எந்த மூமினும் கிடையாது. சண்டை போடுறதுக்கு மூமினே கிடையாது. காஃபிர்களுக்குள்ளேயே சண்டை, அவ்வளோதான் தவிர அது யுத்தம் கிடையாது. அப்படி ஒரு யுத்தம் ஏற்பட்டால், உங்களை நம்மை எதிர்த்து ஏற்பட்டால் நிச்சயமாக நான் சண்டையிட்டே தீர வேண்டுமே தவிர ஓடி போய் ஒளிவதில் எந்த நன்மையும் கிடையாது. உயிரை விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். உயிரை விடுவதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். சண்டை இடுவதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. படி 145. மேலும் எந்த மனிதனும் எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவரேனும் இந்த உலகத்தின் பலனை விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே கொடுப்போம். இன்னும் எவர் மறைவானவற்றின் நன்மையை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரம் நற்கூலி கொடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். முதல் வரி என்ன? முதல் 2 வரி. மேலும் எந்த மனிதனும் எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. இதில் ஒரு கேள்வி வருகின்றது. ஒவ்வொரு மனிதனும்
இவன் இத்தனாம் தேதி இந்த வருஷத்துக்கு இறப்பான், இந்த மனிதன் இப்பொழுது இறப்பான், இந்த மனிதன் இப்பொழுது இறப்பான் என்று எழுதி வைத்து விட்டதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதன் அர்த்தம் இதுவா? தவணை எப்படி உண்டாகிறது தெரியுமா உங்களுக்கு? ஒருவனுடைய தவணை எப்படி உண்டாகிறது தெரியுமா? அல்ல அப்படி சொல்லுகின்றானே, குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் போகும். அதுக்கு முந்தியும் அதுக்கு பிந்தியும் ஒரு சனம் கூட முந்தாது பிந்தாது குறித்த நேரத்தில் அவனுடைய உயிர் வாங்கப்படும் சொல்கிறான் ஆண்டவன். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு மனிதனுக்கு நீ இத்தனாம் தேதி இந்த வருஷம் இத்தனை மணிக்கு இறந்து போவாய் அப்படி எழுதி 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 ஒவ்வொரு பிள்ளையா இந்த உலகத்தை பதிஞ்சிருக்கிறாங்களா? இதுக்கு என்ன பதில் என்று நீங்கள் கூற வேண்டும். அடுத்த கேள்வி வந்துட்டு இருக்குது. எல்லா கேள்வியும் போயிட்டே ஒன்றுக்கு பதில் வரமாட்டேங்குது. சரி, அடுத்த முயற்சி செய்தேன்னா முயற்சியும் கிடையாது, எந்த வித பதில் இல்லை, கப்பிச்சுட்டு அப்படியே கல் மாதிரி இருக்கிறீங்க. இருங்க, இந்த வழி இல்லை. நீங்கள் முன்னேறதுக்கு இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி அர்த்தம் வருது என்ன சொன்னீங்க? யாராவது சொன்னீங்களா? இந்த கேட்ட கேள்வி இந்த மாதிரி அர்த்தம் வந்துருக்குது சொன்னீங்களா? யாராவது? ஒன்றும் இல்லை. சும்மா என்ன செய்ய போகிறீங்க? எப்போ கற்றுக்கிறது? வாயை திறந்து உண்மையை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணாதான், கலந்தாலோசனை பண்ணாதான் ஏதாவது தள்ள ஏறும். கேள்விதான் கேட்கக்கூடாது. இந்த குரானுக்கு என்ன விளக்கம், இதனுடைய சிக்கர் என்ன, இதனுடைய ஞானம் என்ன என்று தெரியுது அல்லாரும் கேட்கணும். மற்றபடி சொல்லப்பட்ட விஷயம் இந்த மாதிரி போட்டிருக்கிறது என்னவா இருக்கும் எழுதி வச்சுட்டான ஒருத்தனுக்கு அப்படிலாம் கேள்வி அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா ஆக்காந்து ஆலோசிக்கணும். இப்போ அல்லாட்ட கேட்க போகிறீங்க நீங்கள், நான் எத்தனை இறப்பேன் யாரெல்லாம் கேட்க போகிறீங்க அப்படிங்க சொல்லுங்களேன். இப்போ குறிப்பிட்ட தவணை பிரகாரம் இறப்பதில்லைன்னு சொல்லிட்டோம் ஆண்டவன். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் அல்ல என்ன கேட்டிங்களா? நான் என்னைக்கு அல்ல இறப்பேன், நான் என்னைக்கு முகத்தான் கேட்டிங்களா? அப்படியே கேள்வி வந்ததா? உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு என்னைக்கே அல்லட கேட்டிங்களா? யாரெல்லாம் எப்போ இறந்து போய் கேட்டிங்களா? ஏன் கேட்கல? என்ன கந்து அந்த விஷயம் கேட்கல? நீங்கள் எல்லாரும் கேட்கல சொல்லுங்களேன். ஏன்னா காமன் சென்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ கேட்குறது தப்புன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டு தெரியும் உங்களுக்கு நான் எப்போ இருப்பேன்னு தெரியாது. இதுதான் அல்லாட்ட கேட்டுக்கலான்னு கேட்க போகிறீங்களா? அல்ல இல்லை, நீ தான் மரணத்தை கையை இழுக்கிறேன்னு அர்த்தம். நீ தான் மரணத்தை கையாக இழுத்துக்கொள்கிறத தவிர அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இதான் உண்மையாக அர்த்தம். நீ தான் உன்னுடைய மரணத்தை வரவழைத்து கொண்டாய். அந்த நிமிஷம்தான் நீ இறக்க போகிற நிமிஷம். இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது குரான். அப்போ நல்லவனுக்கு தெரியும் நான் எப்போ இறந்து போவேன். கெட்டவன் தன் செயலாலே மாட்டிக்கொள்வான், அதிலேயே மரணம் அடைஞ்சிருவான். இப்படி தான் அர்த்தம் இருக்கணும். அதில் இப்போ நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியாது. இப்போ யூடியூப்பில் திருப்பி போட்டு என்ன சொன்னேன் திருப்பி போட்டு கேளுங்க. நீங்கள் கண்டுபிடிங்க அர்த்தம் உண்மை எப்படி உண்மையாக அழகான அர்த்தத்தை எப்படி கொண்டு வரணும்னு நீங்களே பாருங்கள். அல்லாஹ் கிருபையால. அடுத்த ஆயத்து 146. மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் ரப்பியூன்கள் பெருமளவில் சேர்ந்து போர் செய்தனர். எனினும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை, பலகீனம் அடைந்து விடவும் இல்லை, பணிந்து விடவும் இல்லை. பொறுமையாளர்களையே அல்லாஹ் பொறுமையாளர்களையே நேசிக்கிறான். இப்பேற்பட்ட சண்டையில் யுத்தத்தில் கஷ்டம் துன்பம் வரும்போது எதுக்கும் பயப்படல, பணிந்துடவும் இல்லை, எதுக்கும் பயந்துடவும் இல்லை, ஓடிடவும் இல்லை. ஆனால் தைரியம் நின்று அல்லாஹ் சொல்லியபடி போரிட்டார்கள். இப்பேற்பட்ட மூமின்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்பேற்பட்ட மூமின்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த மூமின்கள் தான் அல்லாஹ்வால் இருதயத்தில் எழுதப்பட்ட நீ மூமின் என்று எழுதப்பட்டவர்கள் இவர்கள் தான். இவர்கள் மட்டும்தான் இவ்வாறு சண்டையிட முடியுமே தவிர மற்றவர்களால் ஒரு எந்த காலத்திலையும் முடியாது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் கிடையாது. ரசூல் காலத்தில் ரசூலோட சண்டை போட்டவர்கள் சிலர் இருந்தார்கள். அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் ஸ்டாப் ஆன பிறகு
அவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கவும் இல்லை, சண்டைக்கு வரவும் இல்லை. அதுமாதிரி போர் யுத்தம் அத்தோடு நின்று விட்டது. யுத்தம் கடைசி யுத்தம், ஹுனைன் யுத்தம் கடைசி யுத்தம், அதில் சண்டை யுத்தம் முடிந்து விட்டது. அதற்கு மேல் போர் புரியும் வசனங்கள் வரவும் இல்லை, ரசூல் செய்யவும் இல்லை. இனி கூப்பிட்டால் யாரும் வரமாட்டார்கள் என்று தெரிந்துவிட்டது. அதனால் 25-30 பிரகாரம் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று கூறி ரசூலும் ஒதுங்கிவிட்டார். அடுத்த படிங்க. 147. மேலும் எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாயாக. நிராகரிப்பவர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்பதை தவிர அவர்கள் கூறியது வேற எதுவும் இல்லை. இதுதான் கேட்டாங்க அவங்க, வேறு எதையும் கேட்கல. இந்த துவா தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவர்களுடைய துவா மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர மற்ற எந்த ஒரு துவாவும் கேட்டுக்கொள்ளப்பட மாட்டார். இவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள், ஈமான் கொண்டவர்கள். இவருடைய துவா மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும், மற்ற யார் துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்துக்கும் தயாராக இருப்பவர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், மரியம், இம்ரானுடைய குடும்பத்தினர். இம்ரான் ஒரு நபியாக இருந்திருக்க வேண்டும், நபிதான் அவர். அவருடைய மனைவி அல்லாஹ்விடம் தான் வயிற்றில் இருக்கும் பிள்ளை உனக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன், ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர் பிரார்த்தித்தார். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண் தாய் இப்போ இருக்கின்றார்களா? இல்லை. உங்களிடம் இருக்கின்றார்களா? உங்களிடம் இல்லை. காலம் கடந்து விட்டது. இம்ரானின் மனைவி போல் உங்கள் மனைவி இருக்கின்றார்களா? இல்லை. எல்லாம் குழந்தை பெற்று எல்லாம் 20 வயசு தாண்டிடுச்சு எல்லாத்துக்கும். இனிமேல் நீங்கள் என்னத்தை நீங்கள் அல்லாஹ்க்கு அர்ப்பணிக்க போறீங்க? பிள்ளைய அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வாங்கணும். எப்படி வாங்க போகிறீங்க? எல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. குழந்தைய பெற்று குழந்தைய விட்டாமல் வந்துடுச்சு, வளர்ந்துருச்சு எல்லாமே. அப்படி செய்யக்கூடிய தாய் இருக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவங்களுக்கு தான் இறங்கு. சரி, அவங்க பிறந்துட்டாங்க. மரியம் பெண்ணாக ஒரு பெண் பிறந்தெடுத்தாங்க. பெண்ணையே பெற்றெடுத்தேன். அப்போ மனசுக்குள்ள ஆண் பிள்ளை வேண்டும் என்று அர்த்தமாக ஆகின்றது. அந்த பெண்ணை பெற்றெடுத்து அல்லாஹ் சொன்ன, இந்த பெண் ஆணை போலல்ல, நினைப்போதல்ல, இது வேற மாதிரி ஒரு படைப்பு, வேற மாதிரி குணங்கள் கொண்ட பெண். இது எந்த ஆணும் கிட்ட இறங்க முடியாது, எந்த பெண்ணும் கிட்ட நெருங்க முடியாது. அதற்காக தான் அவர்களுக்கு தோதான ஆண் கிடைக்கவில்லை, கல்யாணம் ஆகவில்லை மரியம் அவர்களுக்கு. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எந்த மனிதனுக்கு ஆம்பளை கிடையாது. அப்போ அந்த முட்டாள் ஆம்பளை வச்சுக்கிட்டு அவர் கல்யாணம் பண்ண முடியாது. இவர் ஈக்குவலாக, மரியம் ஈக்குவலாக எந்த ஆண் இல்லை, மரியமுக்கு மேலாக எந்த ஆணும் இல்லை அந்த காலத்தில். மரியம் டாப் மோஸ்ட் பெண்ணு, எல்லாத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. அறிவையும் ஞானத்தையும் பெற்ற பெண்ணாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடன் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த பெண்ணுக்கு எந்த ஆம்பளை வரும் சொல்லுங்க? உட்படாத ஆம்பளை தான் சுற்றி இருந்தாங்க அந்த ஊரில் எல்லாரையும். ஆகவே இந்த மரியமுக்கு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுத்து, அம்மா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணை பற்றி கவலைப்படாத, நீ நினைக்க பெண் போல் ஆண் அல்ல அப்படி அல்லாஹ்வுடைய ஒரே பதில். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை ஒழுங்க வளர்க்கணும், நல்லா வரணுன்ட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க அவங்க. அப்படி துவா கேட்குற பெண் இப்போ நம்மளே இருக்கிறார்களா? எந்த தாயாக இருக்கிறாங்க? இன்னைக்கு கிடையாது. காலம் கடந்து விட்டது, அந்த விஷயம் போய்விட்டது. இனி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அடைய முடியாது. காரணம், நாம் தவறிவிட்டோம். இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைய நான் வேற மாதிரி கொண்டு வர போகிறேன். அதற்கு பெத்த தாய் ஒத்து வர மாட்டாள், நிச்சயமாக மனம் உடைந்து போய்விடுவாள். இவருக்கு நடக்கும் நாளைக்கு இந்த மரியமுக்கு நடக்க போகும் விஷயத்தை இந்த பெண் தாய் கேட்டால் நிச்சயமாக மனம் உடைந்து விடுவாள்.
அதனால தந்தையும் தாயும் கதை முடித்து விட்டான், மரியத்தை தனியாக விட்டு விட்டான். அவ்வளோ புது விஷயம், கேட்டுக்கங்க, கால் வாங்கி மறந்துடாதீங்க. இப்பொழுது ஜக்கரியா என்ற அவருடைய வளர்ப்பில் இந்த மரியம் வருகின்றார்கள். தாயும் போயிடுச்சு, தந்தையும் போயிடுச்சு. இம்ரானும் போயிட்டாரு, அவருடைய மனைவியும் போயிட்டாங்க. என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இந்த மரியமுடைய அம்மாவை ஏன் மரியம் இருக்கும் பொழுதே உயிரை வாங்கி விட்டான் என்ற விஷயம் தெரியும் அவங்களுக்கு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்களால்? எந்த காரணத்திற்காக தன் பிள்ளை நல்லா வர்ற கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கின்ற தாயை முடித்து பிள்ளை பார்க்க தேவையில்லை, அந்த பிள்ளை எப்படி வரப்போகுதுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, நீ பார்க்க அவசியம் இல்லை, உன்னை நான் முடித்து விடுகிறேன் என்ற தாயும் தந்தையும் அல்லா உயிரை வாங்கி கொண்டானே என்ன காரணத்திற்காக என்று பதில் சொல்ல முடியுமா? எழுதுகிற கொஸ்டின் மேலே வந்துட்டு இருக்குது, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பதில் சொன்னீங்க. என்ன காரணத்திற்காக உயிரை வாங்கினான்? தனியாக விட்டு அனாதை விட்டு விட்டான். மரியம்மை ஏன் அனாதை விட்டு விட்டான் சொல்ல முடியுமாங்களா? எளிதான பதில் அதுக்குள்ளே இருக்கிறேன். நான் சொல்லிட்டே வர்றேன், எல்லாமே அந்த அந்த ஆயத்திலேயே பதில் இருக்குது சொல்லிட்டே வர்றேன். யாரும் கண்டுகொள்ள கிடையாது. எந்த பிரயோஜனம் இல்லை தம்பி, இப்படி இருந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஓதுல எந்த நன்மையும் கிடையாது. ஓதுறதுனால எதுக்காக உயிரை வாங்கலாம்? இப்படி கேள்வி போட்டு ஓதுன்னா சரி, அந்த கேள்வி பதில், இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இப்போ 2 கேள்வி கேட்டேன். முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ 2வது கேள்வி இது. சரி, இப்போ மரியம் மறந்து விட்டார். அவருக்கு இப்போ குழந்தை உண்டாயிடுச்சு. இப்போ இந்த ஆண் துணை இல்லாமல், திருமணம் எதுவும் செய்யாமல், ஆண் உறவு இல்லாமல் குழந்தை உண்டாகிவிட்ட செய்தியை யாராவது தாங்கிக் கொள்ள முடியுமா? யாராவது தாங்கிக் கொள்ள முடியுமா? சொந்த பந்தம் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருச்சு மரியமை. ஆனால் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அல்லாஹ்வுக்காக அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். இப்படி பொறுத்து கொண்ட பிள்ளை நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்களா? இப்படி இருந்தாலும் அல்லாஹ் பிளெஸ்ஸிங்ஸ் வரும், அல்லாஹ் ரஹ்மத் இறங்க. அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குன்னு ஆசைப்பட்டீங்களே, முடியுமா? எதாவது முடியுமா? காலம் கடந்து விட்டது, குழந்தையும் பிறந்து விட்டது. குழந்தை உங்க முன்னால் 20-25 வயசு ஆயிடுச்சு. உங்க முன்னாலேயே நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒருத்தன் எப்படி வர வேணும்னு? பார்த்தீங்களா? ஒரு பெண்ணு தனியாக இருந்து அம்மாங்க அப்பாங்க கிடையாது, சொந்த பந்தம் எல்லாம் திட்டுறாங்க. இந்த சமயத்தில் உறவு இல்லாமல், எந்த உறவு இல்லாமல் குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த பெண் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கு, அந்த மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறோங்க. இப்பொழுது குழந்தையும் வந்து விட்டது, பிறந்து விட்டது. அது பெற்றுக்கொண்டார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளையை சுமந்து கொண்டார்கள். பிள்ளையும் சுமந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்கிட்ட கட்டளையும் சுமந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தார்கள். வந்தது, சொந்தக்காரங்க எல்லாம் திட்டினாங்க. என்ன விபரீதமான ஒரு பொருளை கொண்டாந்துக்கிறீ நீ, என்ன இது? உங்கள் சொந்தக்காரங்க நல்ல வழி இருந்தாங்களே, நீயே அப்படி கெட்டு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியம் பற்றி எதுவுமே சொல்ல, ஒரு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றதான் தவிர இந்த ஒரு ஊரில் என்ன திட்டினாலும் செய்ததுனாலும் சரி, அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்கிறோம், அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றுன்னு சொல்லி அந்த ஒரு பெண்மணி தைரியமாக அந்த கூட்டத்தை எதிர்த்து வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இந்த பெண்ணுக்கு ஈக்குவலாக எந்த மனுஷனையாவது கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு கணவனாக ஆக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கு இறங்கிடுச்சு. இந்த மாதிரி பெண்ணை குடும்பத்துக்குறாங்களா? கிடையாது. நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதுக்கு அப்போ கஷ்டம் தரமாட்டாங்களுக்கு. அதுக்கப்புறம் குழந்தை வந்துடுச்சு. குழந்தை இப்போ எத்தனை நாள் மரியம் இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஈசா தனிமையாக்கப்பட்டார். ஈசா நபி தனிமையாக்கப்பட்டார். அவர் எந்த அம்மாவும், யார் எந்த வீட்டில் இருந்தாங்க, யார் சமைச்சு போட்டால், எங்கே சாப்பிட்டாங்க, அவருக்கு சுற்றி எதிரிகள், இஸ்ரேல் எதிரிகள். எப்படி வாழ்ந்தாங்க? தனிமையாக்கப்பட்டார். அல்லாஹ்வுக்காக என்ன கஷ்டத்தை தாங்கி கொண்டு அவர் தன்னுடைய நபித்துவத்தையும் நம்முடைய தூதரையும் மக்களுக்கு ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருந்தார். இப்போ அவருக்கு அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இப்படி யாராக இருக்கிறீங்களா? அவங்கள போல பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டீங்களே, இந்த மாதிரி தியாகம் பண்ணுறதுக்கு யாராக இருக்கிறீங்களா? இருந்தால் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான்.
அப்போ எவ்வளோ கஷ்டப்பண்ண பார்த்துக்கோ. பெண்ணு கஷ்டப்படுது, ஆண் கஷ்டப்படுது, தாய் தந்தை எல்லாம் கஷ்டப்படுது, அனாதையாக கஷ்டப்படுது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தயாராக நிற்கிறோமோ, தயாராகிறோமோ நிற்கணுமோ? எதுவும் செய்யாமல் பிளஸ்ஸிங் வேணும். எப்படி பிளஸ்ஸிங் கிடைக்கும்? ஆதமுடைய மக்களையும் இப்ராஹிமுடைய சந்ததிகளையும் இப்ராஹிம் கூட்டத்தினரையும் இந்த மரியம் இம்ரானுடைய மகத்தின் மனிதர்களுக்கு மிக உயர்ந்த அளவில் நாம் உயர்த்தி வைத்தோம், மனிதர்களையே உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை படைத்தோம் அப்படின்னு சொல்றான் ஆண்டவன். இப்போ அவங்க அல்லாஹ்வுடைய பரகத்தையும் பரகத்தையும் பெற்றவங்க இல்லை. எப்போதும் இப்படிலாம் வரணும். இப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பரகத்தையும் நிச்சயம் அடைவீர்கள். அது எந்த சந்தேகமும் கிடையாது. படிக்கும் 148. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தில் நன்மையையும் மறுமையின் அழகிய நன்மையையும் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் நன்மை செய்யும் இத்தகையோரையே நேசிக்கின்றான். 149. நம்பிக்கை கொண்டோரே, நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் குதிங்காலின் மீது திருப்பி விடுவார்கள். அப்போது நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக திரும்பி விடுவீர்கள். இவங்களை போய் பேச்சை கேட்டு இவங்க வழி சரியான வழியாக போயிட்டீங்கன்னா உங்கள் கதை முடிந்தது. இப்போ நீங்கள் குறை எடுத்துட்டீங்க. எடுத்ததை மாற்றுறதுக்கு உங்கள் குடும்பத்திலேயே ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, விரோதிகள் இருக்கிறாங்க, வெளியும் விரோதிகள் இருக்கின்றார்கள். இவருடைய பேச்சை கேட்டு நாம் பழையபடியே போய்விடுவோம் என்று போனால் நிச்சயமாக நஷ்டவாளிகள் நாம் தான், நரகவாசிகள் நாம் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது 150. அல்லாஹ்தான் உங்கள் பாதுகாவலர், இன்னும் அவனே உதவி செய்வோரில் சிறந்தவன். அல்லாஹ்தான் உங்களுடைய பாதுகாவலன், உதவி செய்வோரில் அவனே சிறந்தவன். இந்த அல்லாஹ்வை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வார்த்தை பற்றி முழு விவரம் அடைந்த பின்னர் உங்களுக்கு தெரியும் இந்த அல்லாஹ்வுக்கு எப்படி மரியாதை செலுத்துவது, எப்படி கண்ணியப்படுத்துவது என்று அப்பொழுதுதான் தெரியும். அப்பொழுது நீங்கள் ஒழுங்காக இந்த அல்லாஹ்வை புரிந்து அதற்கு செயல்படுவீர்கள். இது தெரியறதுக்கு முந்தே அவன்று சொல்லக்கூடாது, இவன்று சொல்லக்கூடாது என்று இந்த மட்டரகமான ஷைத்தான் பேச்சு யார் பேச வேண்டாம். முதல்ல அவன் யார், அல்லாஹ் யார் புரிஞ்சுக்கிறங்க. புரிந்த பிறகு உங்களுக்கு தெரியும் நாம் எப்பொழுது அல்லாஹ் முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு அப்பொழுதுதான் தெரிய ஆரம்பிக்கும். அதுவரை நீங்கள் தூய்மையாவதற்குள்ள வழியை தான் நீங்கள் தேட வேண்டுமே தவிர வேறு எந்த வழியிலும் நீங்கள் முயற்சிக்காதீர்கள், போகாதீர்கள். 151. விரைவிலேயே நிராகரிப்பவர்களின் இதயங்களில் திகிலை உண்டாக்குவோம். ஏனெனில் எந்தவித ஆதாரமும் இறக்கி வைக்கப்படாமல் இருக்க அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். தவிர அவர்கள் தங்குமிடம் நெருப்புத்தான். அக்கிரமக்காரர்கள் தங்கும் இடங்களிலெல்லாம் அதுதான் மிகவும் கெட்டது. இப்போ நம்ம வாழ்றது எல்லாம் டோட்டல முழுமையை அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பேசினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எந்த சமயத்திலையும் சம்பாதிக்கிற முதல்ல ஆரம்பத்திலேருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான். அல்லாஹ்வுக்கு இணை இந்த பணம், அல்லாஹ்வுக்கு இணை இந்த படிப்பு, குர்ஆனுக்கு இணை இந்த படிப்பு தான். குர்ஆன் தேவையில்லை, இந்த புத்தகத்தை படித்தால் ஏதோ வேலை கிடைக்கலாம், சம்பாத்தியம் வரலாம், சாப்பிடலாம். அப்போ அல்லாஹ் சொன்னதெல்லாம் இந்த குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக்குன்னு சொன்ன எனக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன செய்ய சொல்ல போகிறீங்க? அப்போ அந்த குர்ஆனுக்கு இணை வச்சாச்சு. தான் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஸ்கூலில் அனுப்பியாச்சு. படிக்க வைங்க, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், பேச எழுத கற்றுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வச்சுக்கிட்டு நல்லா பிடிக்கப்பான்னு வச்சுடாதீங்க. இதை வச்சு அடுத்த படிப்பு, இது வேலை, இந்த வேலை சம்பாத்தியத்தை வச்சு நான் வாழ போகிறேன், முடிஞ்சு வச்சுக்காத. ஆக டோட்டலாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எந்த வகையிலையும்
அல்லாஹ் ஒருத்தனே போதும் என்ற எண்ணம் இதுவரை நமக்கு உண்டாகவில்லை. உண்டாவதற்கு நாம் இடமும் கொடுக்கவில்லை, அதற்குண்டான தைரியமும் நமக்கு இல்லை. தைரியம் என்றால் ஈமான் இல்லை. ஈமான் இல்லாததற்கு காரணம் குர்ஆனை தொடவில்லை, குர்ஆனை சரியாக ஓதவில்லை, எப்படி ஓத வேண்டிய முறையை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் ஈமான் நுழையவில்லை. உலகத்தின் பக்கமே போய்கொண்டே இருக்கின்றது. பேரளவில் பேருக்காக ஒரு குர்ஆனை ஓதிக்கொண்டும் மற்ற 99.99% இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ்க்கை அமைந்து விட்டது. இதிலிருந்து எப்பொழுது வெளிப்பட்டு இப்ராஹிம் போலவும் இப்ரான் குடும்பத்தின் போல எப்போ போகிறோம்? கிடையாது. காலம் கடந்து விட்டது, வயோதிகம் வந்து விட்டது. எப்படி நீங்கள் இந்த மாதிரி பழைய ரீபோஸ் சின்ன வயசில் வந்த ஈமானையும் அந்த இதை உறுதியையும் முயற்சியையும் கொண்டாட போகிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது. நீ முன்னேற உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை கேட்பதற்கு அல்லாஹ்வை புரிந்தால்தான் கேட்க முடியும். அல்லாஹ்வை யார் என்று புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை இறங்க முடியுமே தவிர, அல்லாஹ்வை புரியாமல், தெரியாமல், உணராமல், விளங்காமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து விட முடியாது. குர்ஆனில் சொல்லிய சொல்லின்படி படி. 152. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தான். பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்து விடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள். நீங்கள் உத்தரவு பற்றி தர்க்கிக்க துவங்கினீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள், இன்னும் உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவ்வெதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு திருப்பினான். நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான். மேலும் அல்லாஹ் முஃமின்களிடம் அருள் பொழிவோனாகவே இருக்கின்றான். எந்த விஷயத்தை பற்றி இந்த ஆயத்து குறிப்பிடுகின்றது? எந்த விஷயத்தை பற்றி இந்த ஆயத்து சொல்லுகின்றது? அப்போ கவனம் இல்லாம படிச்சுக்கிறீங்க. போரை பற்றி இந்த ஃபுல்லா உங்கள் மீது போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை விதிக்கப்பட்டு இறங்கிவிட்டது. இதன் பின்னர் நீங்கள் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தீர்கள். எங்களால் முடியாது, இந்த போரை தள்ளி போடுங்கள், பலவாறாக பேசினீர்கள். இவ்வாறாக ஆண்டவன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை இறக்க அதில் நீங்கள் மாறுபட்டு கொண்டிருக்க, இருப்பினும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான். பாருங்களேன், கேட்டுன்னு பைபிள் வர மாட்டேன். எதை பெற்றப்போ நீ மனசு இது இல்லை, மனசு ஒரு பக்கம் இருக்குது, ஸோ வாய் மட்டும் ஓய்வு போயிடுச்சு. படிக்கும்போதே தெரியுது, போர் டக்குன்னு சொன்னோன்னே போர் பற்றி சொல்ல காணும் யாருக்கும் வரலையா? அப்போ கவனம் இல்லாமல் ஓதிட்டு ஓது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தோடு ஓதுன்னு என்ன எதை பற்றி ஆனது சொல்கிறேன், எந்த விஷயத்தை இதில் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இப்படி இந்த மாதிரி எண்ணத்தோடெல்லாம் ஓதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், திருப்பி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸில் ஒவ்வொரு பதில் வச்சுக்கணும்ப்பா. நீ இப்போ கேட்க அந்த செகண்ட் பதில் கேள்வி முடிய தூங்கி பதில் வரணும்ப்பா. இந்த மாதிரி ஓதுன்னு 2 வருஷம் ஓதிட்டுருக்கிறீங்களே, 2 வருஷம் எவ்வளோ விஷயம் கற்றுருக்கலாம். என்ன மாதிரி உங்களை மேக்கப் பண்ணிருக்கலாம், அழகான முறையில் வந்திருக்கலாமே. இப்போ டோட்டலாக குர்ஆன் என்ன விஷயம் சொல்லப்பட்டு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என்னென்ன விஷயங்கள் சொல்லி அனைத்தும் ஒரு மனசில் ஒரு ரெடி ரெக்கினர் மாதிரி வந்திருக்கணுமே உங்களுக்கு.
தாராளம் எந்த கேள்விக்கெல்லாம் பேச சொல்லாமே அப்பில் நீங்கள் தயார்படுத்தணும். கேட்ட கேள்வி பின்ன அப்படியா இதுக்கான்னு சொன்னால் ஓதாதன்னு அர்த்தம், அவனுக்கு கேட்கலான்னு அர்த்தம். இந்த குர்ஆன் விஷயத்தில் யாராவது இப்போ இருக்குதே நான் என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்த செகண்டை அவனுக்கு புரியும்படியும் அவன் மனசு ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்திலும் பதில் வர வேண்டும். உங்கள் வாயில் இருந்து சொன்ன உடனே வரணும், அவன் அசந்து போகணும். மற்றவங்கெல்லாம் அப்படி இந்த கேள்வியா, அதுக்கு இப்படி செய்யலாம், அப்படி செஞ்சுக்கலாம், இப்படிலாம் பேசினவன் ஒரு முட்டாள் அர்த்தம். தெரிஞ்சா பதில், தெரியாட்டி வாய் வச்சு உட்காந்துருப்பான். இப்படியா பேச பழகிக்கிறங்க. ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்கணும். கேள்வி காட்டினா டக்குன்னு ஃபங்க் ஆகிடுங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக போகிறப்ப தான் ஒரு வசதி வந்துகிட்டே இருக்குது. செய்யுங்கன்ட்டு ஆர்டர் வந்த பிறகு தர்க்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. முடியாது, எங்கெல்லாம் முடியாது, வீடு யாரும் இல்லை, நான் வயசானவங்க, இப்படிலாம் போய் சொல்லியே செய்ய ஒட்டே இருந்தாங்க. பெர்மிஷன் வாங்கி ரசூல்கிட்ட பெர்மிஷன் வாங்கி போயிட்டே இருந்தாங்கப்பா. போர் வந்தோடனே ரசூல் எல்லாத்துக்கும் அனுபவத்தே இருந்தார். போங்க சரி போங்க, வீட்டில் யாருல சரி பேரை பார்த்துக்கிறேன் அப்படி போயிட்டு இருந்தார். அல்லாஹ்க்கு கோவம் இப்படி வரவங்களாம் உண்மையா பொய்யான்னு தெரியாமல் வரவங்களெல்லாம் நீ பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தீங்களா, நீ போருக்கு ஏன் வாழ போகிறான் அப்படி அல்லாவே ரசூல் பா சொல்லிட்டான். ரசூலுக்கு தெரியும் ஏன் அனுமதி கொடுத்தாருன்னு, அவருக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தார் அவர். ஏன் எப்படி தெரியும்? இவனுக்கு போர் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, அதுக்கு பொய்ய சொல்லி காரணத்தை சொல்லி ஓடுறானுங்க. இவங்க வச்சு சண்டை போட முடியாது. இந்த முட்டா வச்சு இந்த மாதிரி அறகுறை ஈமான் கொண்ட வச்சு சண்டை போட முடியாது. அவருக்கு தெரியும் நீ இருக்கிறது ஒன்று தான், போர் செய்கிறது ஒன்று தான், போர் செய்ய வீட்டில் உட்கா ஒன்றும் செய்கிற எல்லா குறையும் போக தொலைகளை போக அனுப்பிவிட்டார். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும், அவருக்கு எப்படி அவர் தன்னை சண்டை போடணும்னு தெரியும். அவருக்கு 4 பேர் வச்சுட்டு 4ஆம் அடிக்கூடாது அவர், அதனால் கொடுத்துருந்தார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அவரை கேட்காம ஏன் நபி அவர்கள்லாம் பெர்மிஷன் கொடுத்து சரி போங்கப்பா போய் வீட்டில் உட்காந்துருங்கப்பா ஏன் சொல்கிறீங்க நபின்னு கேட்க அல்லாஹ் கேட்குறான். ஆனால் ரசூலுக்கு தெரியும் எதுக்கு அனுமதி கொடுத்தேன். ரசூலுக்கு தெரியும். நேற்றே உங்களுக்கு சொன்னவங்க இருக்கா, போகிற ரூட்டே வேறு ரூட், எடுப்பே வேறு ரூட். அது யாராலும் கண்காணி நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயத்தை எடுத்த அல்லாஹ் ரபி ஆக்கின பிறகு தூதர் ஆக்கின பிறகு எடுத்த விஷயமே லைனே வேறு, எடுப்பே வேறு, ரூட்டே வேறு. எந்த ரூட்டையும் அந்த நினச்சி பார்க்க முடியாது, செய்ய முடியாது. அந்த மாதிரி வேகமாக எடுத்தார். குர்ஆன் ஓதியவர்களுக்கு ஓதக்கூடிய மக்களுக்கு தெரியும் நான் சொல்லுவது உண்மை என்று. எந்த ரூட் எடுத்தார் படி, அடுத்த படி. 153. உங்கள் பின்னால் இருந்து இறை தூதர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் எவரையும் திரும்பியும் பார்க்காமல் பாதுகாப்பின் பால் ஓடினீர்கள். ஆகவே பலனாக இறைவன் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தவறிவிட்டாலோ உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் கவலையும் அடையக்கூடாது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். என்ன பார்த்த புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் பின்னால் இருந்து தூதர் அழைக்கும் போது என்ன அர்த்தம் இருக்கு? உங்களுக்கு பின்னால் இருந்து தூதர் உங்களை அழைக்கிறார், அதுக்கு என்ன அர்த்தம்? போருக்கு அழைச்சிட்டு இருக்கப்ப அதை கேட்காம பின்வாங்குறாங்கிற மாதிரி. அந்த வார்த்தையை ஒழுங்கா படிங்க.
பதில் சொல்லுங்க. உங்கள் பின்னால் இருந்து இறை தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் முன்னால் நிற்பார், பின் நிற்பார். ரசூல் படைகளை அழைத்து செல்கின்றார். அவர்தான் லீடரு. ஆமாங்க சார். அவர்தான் லீட் பண்ணிட்டு போறாரு. முன்னால் போறான், பின்னாலாம் படை வந்துட்டு இருக்கு. சரியா? ஆமாங்க சார். இப்போ அல்ல உங்களுக்கு பின்னால் இருந்து அழைத்து கொண்டிருக்குன்னு வருத என்ன அர்த்தம் இருக்குங்கிற? முன்னாடியில் லீட் பண்ணி போய்கிறாரு படைகளை எதிரி அடிக்கிறதுக்கு. அவர் தான் லீடரு, வாரியர், கேப்டன் அவர் தான். நீங்கள் என்ன பதில் செய்யறதுக்கு அல்ல இப்படில சொல்கிறான், உங்களுக்கு பின்னால் இருந்து தூது அழைத்து கொண்டிருக்க. அதாவது அன்னைக்கு நடந்ததை சொல்லி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு உபதேசமா இருக்காங்க சார். எனக்கு உங்களுக்கும் போது படிக்கிற எனக்கும் இருக்கு. அப்போ அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு சொல்லப்படுது. எனக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு பின்னால் இருந்து ரசூல் அழைக்க. உங்களுக்கு பின்னால் இருந்து ரசூல் அழைக்க. அது முன்னால் படைகளை நடத்தி செல்கின்றார். திருவிழு பின்னாக போனார் அவர்கள். கொஸ்டின் எழுதிக்கிறங்க. பரவாயில்ல சொன்னீங்க. இப்பதான் முயற்சி பண்ணணும். இப்பதான் முயற்சி பண்ணணும். படையில் இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி போறாங்க. அப்போ பின்னாடி இருந்து நபி அவர்களை அழைக்கிறார். என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாரு அவங்க? சரி வழங்க, யார் சொல்லுங்க, என்ன சொன்னாங்க அவங்க? அந்த படையில் இருக்கிறவங்க திரும்பி போறாங்க. சரி, நபி அவங்கள அழைக்கிறாரு சார். படையில வந்தவங்க திரும்பி போறாங்க, திரும்புறாங்க சார். சண்டை போடாம. படைக்கு ரசூல் அழைத்து செல்ல படையில் சண்டை போடாம திரும்பி செல்கிறார். சரியா? அதான் சொல்றீங்க. இப்ப நீங்க அடுத்தது செல்கிறார். ரசூல் அழைக்கிறார். அப்போ என்ன போட்டிருக்குது? முதல் லைன் என்ன போட்டிருக்குது ஆயத்துல? உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்துக் கொண்டிருக்க. இதுக்கு சொல்லுங்க அபூபக்கர். உங்களுக்கு பின்னால் இருந்து ரசூல் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? சண்டை போடுறாங்க, வந்தவங்க திரும்பி போறாங்க, ரசூல் அழைக்கிறான்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தை விட்டுட்டு சொல்லிட்டீங்க. இப்போ உங்க பின்னால் இருந்து ரசூல் அழைக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன தம்பி? அவ்வளவுதான். இதாங்க முன்னேற்ற வழி. இப்போ ஓரளவு பாதி சொல்லிட்டீங்க, அதுவே சந்தோஷம். இப்போ பாதி சொல்லிட்டீங்க. சரி, இவர் சொன்னது எனக்கு இப்போ இவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நபி தனியா பின்னாடி நிற்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி அப்போ அவங்க கூப்பிடுறாங்க. மெதுவா ஒழுங்கா நிறுத்தி ஒழுங்கா சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லுங்க. சார், நபி பொறுமையின் பக்கம் அவங்கள அழைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எதன் பக்கம்? நபி எதன் பக்கம் அழைக்கிறார்? பொறுமையின் பக்கம். பொறுமையின் பக்கம் அழைக்கல அவரு. அதுல பொறுமையின் வார்த்தை வருது அந்த ஆயத்துல? பொறுமையின் வரல சார். இப்ப எதுக்கு அந்த எதுக்கு பொறுமையை நேரத்தில் போட்டீங்க? பரவாயில்ல, இப்படிதான் யோசிச்சாதான் 4-5 வார்த்தை போட்டு யோசிச்சாதான் இது என்ன சொல்லப்படுகிறது, என்ன விஷயத்தை அல்லாஹ் குறிக்கிறாது என்று ஈஸியாக நீங்க அறிந்து கொள்ளலாம். இப்படிதான் பேசுங்க. இப்ப அபூபக்கர் பேசுனாங்களே, பாதி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க பேசுன இந்த பிள்ளை பேசுனாங்களே, இவங்க பாதி சொல்லிட்டாங்க. இப்ப நீங்களும் முயற்சி பண்றீங்க. இப்படிதான் ஓத சொல்றேன் நான் அவங்கள.
நான் இப்போ ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், தப்பு இல்லாமல் பதில் சொல்ல இந்த மாதிரி முயற்சி மட்டும் பண்ணுங்க. நீங்கள் அடுத்து நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். அடுத்த என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் எப்படி இன்னும் அதை வார்த்தை எப்படி நீங்கள் மேன்மைப்படுத்தணும், எப்படி சிந்திங்க சொல்லித்தரேன். ஒரு கஷ்டம் இல்லை. அதுலேயே அடுத்த நான் சொல்கிறேன், இந்த ஆயத்திலே நான் கேட்க கேள்வி இந்த ஆயத்திலேயே பதில் இருக்குது, வேகையும் போக தேவையில்லை. இதான் எந்த ஆயத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ, எந்த ஆயத்து புரியலையோ அந்த ஆயத்திலேயே நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் உண்டு இருக்கின்றது, சந்தேகமே கிடையாது ஓதுகின்ற முறை. அதனால் இப்போ 3 பேர் பேசுனீங்க, இந்த மாதிரி பேச பழகிக்கொள்ளுங்க, இந்த மாதிரி சிந்தனை செய்ய பழகிக்கொள்ளுங்க. குரூப் இந்த பற்றி ஆலோசனை பண்ணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன அர்த்தம் சொல்லுங்கள், பேசுங்க. இதை விட்டு ஆளுக்கு ஒரு ஆயத்தை போஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காதீங்க. ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாம் இது என்ன இந்த மாதிரி கேள்வி வந்துடுச்சு, இது எப்படி நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பதில் தோணுது, அப்படி பேச பழகிக்கிறீங்க. அந்த குரூப்பில் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆயத்தை எடுத்துட்டா 9 பேர் உட்காந்து அது என்ன விஷயம் அலசி ஆராய்ஞ்சு ஒழுங்கான விஷயத்தை அப்படி கொண்டாந்து வெளியே எஸ்என்ஸை இதான்ப்பா இந்த ஆயத்தினுடைய விளக்கம் கொண்டாந்துடணும். அப்படி கொண்டாந்ததான் நீங்கள் பின்பற்ற முடியும். அப்படி ஒன்றும் தெரியாமல் ஓதிடுறது பதிலும் கிடையாது. ஆகவே இந்த கேள்வி உங்கள்கிட்ட விட்டுடுறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், யோசிச்சு பதில் சொல்லுங்கள். 3வது கேள்வி உங்களுக்கு இந்த பயனில் உங்களுக்கு 3வது கேள்வி. அடுத்த படிங்க. முடிச்சிருங்க. அந்த ஆயத்திற்கு உன்னதர் ஓதி முடிச்சிருங்க. 153. உங்கள் பின்னால் இருந்து இறை தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் எவரையும் திரும்பியும் பார்க்காமல் பாதுகாப்பின் பால் ஓடினீர்கள். பாதுகாப்பின் பால் ஓடினார்கள். எங்க பாதுகாப்பு இருக்கு அங்கே ஓடினாங்க. அவங்க எங்கப்பா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி ஓடினாங்க. அப்புறம் ஆகவே பலனாக இறைவன் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான். இந்த மாதிரி சண்டை போடாம ஓடினதுக்காக கஷ்ட துன்பத்து மேல துக்கத்து மேல கவலை மேல கவலை கொடுத்தான் உங்களுக்கு. ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தவறிவிட்டாலோ உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் கவலையும் அடையக்கூடாது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். நீங்க எந்த கவலையும் படக்கூடாது, எதை தவறிவிட்டாலும் தவறக்கூடாது, கவலையும் படக்கூடாது. அப்படி அல்லாஹ் உங்கள் மீது இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறான். ஆனால் நீங்கள் அப்படியே அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு நான் போய் எங்கேயாவது தப்பிச்சுக்கிறேன் பாதுகாப்பாக எனக்கு ஓடி போய் ஓட்டிங்க. அல்லாஹ் விடலை. உங்களை துக்கத்து மேல் துக்கத்தை கொடுத்தான். உங்களை காப்பாற்றுன்னு ஆசையோடு இருக்கிறாங்க, உதவி செய்யும் ஆசையோடு இருக்கிறான். இந்த சல்லிங்க ஜெயிச்சே தேர்ன்னு ஓடுறாதீங்கன்னு ஆசைப்பட்டான். ஆனால் அல்லாஹ்விட வாக்கு விட ஓட்டெல்லாம் ஓடி போயிட்டீங்க. அப்புறம் அந்த ஆயத்து முடிஞ்சு அடுத்தபடி 154. பிறகு அத்துக்கத்திற்கு பின் அவன் உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக நித்திரையை இறக்கி வைத்தான். இப்பொழுது முக்கியமான விஷயத்துல வந்துக்கிறீங்க. இப்போ அந்த துக்கம், அந்த கவலை அதிலிருந்து நீங்குவதற்காக, அதிலிருந்து விடுபடுவதற்காக, நீங்கள் நிம்மதி அடைவதற்காக, இதை பற்றியே நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு கஷ்டப்படாமல் இருப்பதற்காக என்ன செஞ்சாண்டவன்? ஒரு நித்திரையை இறக்கி வைத்தான். ஒரு சிறிய நித்திரையை இறக்கி வைத்தான். தூக்கம் கிடையாது, நித்திரை. லா தஹுஸுஹு சினத்தும் வலா நௌம். இது அல்லாஹ்வுடைய கேரக்டர். அவனுடைய கேரக்டரில் ஒரு நித்திரையை இறக்கி வச்சான். நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்க, கவலைப்படாமல் தூங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோமே, ரசூலுக்கும் துரோகம் பண்ணிட்டோம், அல்லாவுக்கும் துரோகம் பண்ணிட்டோம், அல்லாஹ் சொன்னதுக்கு இஸ்லாத்தை காப்பாற்றாமல் பெரிய தவறாக பண்ணிட்டோமே என்று துக்கம் படாமல் இருப்பதற்காக, நீங்கள் ஆறுதலும் நிம்மதியும் அடைவதற்காக, உங்களுடைய துக்கம் இத்தோடு போய்விடட்டும், நிம்மதியாக வாழுங்க இருங்க என்பதற்காக ஒரு சிறிய ஒரு நித்திரையை இறக்கி வைத்தான். நீங்கள் நல்லா சுகமாக தூங்கி விட்டீர். இப்படியாக அல்லாஹ் உதவி செய்கிறான்ப்பா. சண்டைக்கு வந்தாங்க,
அல்லாஹ் பேச்சை கேட்டு தூதர் பேச்சு சண்டைக்கு வந்தாங்க. பயம் முடியல. என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பலகீனமாக படைக்கப்பட்டவர், அதை உணர்ந்தவன் அல்லாஹ் தெரியும், மக்கள் செய்வாங்க. இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் கோபத்தை காட்டவில்லை, தண்டனை விதிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. உங்களுக்கு மாறாக அமைதியையும் நிம்மதியும் அல்லாஹ் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நித்திரை அளித்தான். அப்புறம் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தர் இப்போ உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் அவர் வேலையில நிறைய கஷ்ட துன்பம் வரும். நம்ம வழி இல்லாமல் அந்த துன்பத்தின் பக்கமாக போயிடுவோம். இதமாக வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச துன்பத்தின் பக்கம் போயிடுறோம். அல்லாஹ்வுக்கு விரோதமாகவே செய்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறோம். போரில் சண்டை போடாமல் போகிற தப்பு எல்லாம் தெரியும். எங்கள் அந்த அளவு சக்தியில் ஈமான் தைரியம் இல்லை, எங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை வரல. அதுக்காக நாங்கள் எங்கேயோ ஓடி போய் பொழைச்சிக்கலான்னு சைத்தாங்காட்ட ஓடி போயிட்டோம். அந்த மாதிரி நமக்கும் நாம் செய்யும் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும். அப்பொழுது நாமும் அந்த கூட்டத்தினர் செய்தது போலதான் நாமும் செய்வோம். வேறு வழி இல்லாமல் செஞ்ச கேட்டால் ஈமான் பலம் இல்லை, இதனால் இந்த மாதிரி செய்துவிட்டோம், பின்ன செஞ்சு இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு நாம் அனைவரும் ஒவ்வொரு தனித்தனியாக வீட்டில் உட்காந்து யோசிச்சு இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருப்போம். பயப்படாத, கவலைப்படாத. உனக்கு ஒரு நித்திரை அப்பொழுது வந்தா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எல்லாம் சொல்கிறேன், அப்பொழுது பேர்பட்ட கஷ்டத்திலும் துக்கத்திலும் தூக்கம் இந்த மாதிரி தப்புன்னு தூக்கம் வர மாட்டேன், ஒன்று வர மாட்டேங்குது, இந்த மாதிரி தப்புன்ற இதே மாதிரி ஓட்டிருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் கவலைப்படும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அமைதியான எந்த குறையும் டக்குன்னு படுத்து தூங்கிட்டீங்கன்னா இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நித்திரை, உங்களுக்கு கொடுத்த நிம்மதி, உங்களுக்கு கொடுத்த ரஹமத்து என்று நினைத்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சு இது தப்பு தான், அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், ஒரு வழி இல்லாமல் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஈமான் சரிவர கொள்ளவில்லை, ஈமான் முற்றிலும் அடையவில்லை, எனக்கு இந்த மாதிரி தான் திருப்பி தப்பிச்சு செஞ்சு இந்த காரியத்தை செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். செய்த பிறகு நீங்கள் கவலைப்பட்டால், யாருக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறேன், அனைவரும் சொல்கிறேன், யாரா நிம்மதியாக தூங்கிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வருத்தப்பட்டீர்கள், தவறை உணர்ந்தீர்கள், உங்களை மன்னித்து விட்டேன், துக்கம் இதோட கவலையத்தோடு போய்விட்டது, தூங்கு நீ என்று அல்லாஹ் உங்களை தூங்க வைக்கின்றான். அப்படி யாரா உங்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பட்டால் சந்தோஷம் அடைங்கள், அல்லாஹ் மன்னிச்சுட்டான்பா, இனிமேல் தப்பாக செய்யக்கூடாது என்று நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் புரியுதா சொன்னது? சார் புரியுங்க சார். ஒரு சின்ன இதுங்க சார், இப்போ இத்தனை போர்க்களத்தில் வந்து நபி கூட அவங்க இருந்தவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ என்னோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு மோமீன்கள் போர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து எனக்கு இந்த வசனங்கள் எப்படி நான் எடுத்துக்கிறது சார்? எனக்கு வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நேரத்தில் நான் அதை அந்த இடத்துல எடுத்துக்கலாமா? நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, போர் ஒரு விஷயம். இப்போது நம்மகிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சிட்ருக்குறோம், அந்த காரியத்தை நான் தப்புன்னு சொன்னவங்களுக்கு போர் இல்லை. இப்போ போர் இல்லை, போரை பற்றி கவலைப்படாதீங்க, போர் வந்தப்புறம் பார்த்துக்கிடலாம். இப்போ போர் நிகழக்கூடிய தருணமோ அந்த இது கிடையாது இப்போ இந்த உலகத்தில். இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலில் கஷ்டம் ஏற்பட்டால் இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படிதான்ப்பா போய் கேட்க வேண்டியிருக்கிறது, இவர்கிட்ட போய் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குது. இருந்தாலும் நல்லா பார்த்துட்ருக்குறான், அல்லாட தான் கேட்கணும், பொறுமை இருப்போம். அல்லா சொல்கிறான் பொறுமையாக இருக்க சொல்கிறான், இருந்தால் இருக்க முடியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் கேட்டிங்களே, அந்த உங்களுக்கு ஏற்பட்ட என்ன கஷ்டமோ போர் விட்டுருங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி. அப்படி தப்பு பண்ணிட்டோம்டா நீ உண்மையிலேயே துக்கம் அடைய, பெரிய தப்புன்ட்டுன்னு இருப்பினும் அல்ல உண்மையே உண்மையான உண்மை உணர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து அந்த தூக்கத்தை கொண்டு துக்கத்தை நீக்கி உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஆகவே உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கோ யாருக்கோ எந்த துன்பம் வந்தாலும் அப்படி செய்வீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலேயே
பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உடனே துக்கத்தின் மேல் துக்கம் பிடிச்சிச்சுண்டா நிச்சயமாக அல்லாஹ் உங்களை அந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு தூக்கத்தை நித்திரையை தருகின்றார். எந்த விஷயம்தான் சரிம்மா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, போர் இல்லைன்னு இல்லை, எந்த விஷயத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி நாம் தப்பாக நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆயத்தின் பிரகாரம் நமக்கு நிச்சயம் உதவி உண்டு, பாதுகாப்பு உண்டு. இனி நான் செய்ய போவதில்லை இந்த மாதிரி என்று நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் திருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி நீங்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆக கவலையே படாதீர்கள்மா. சரியாம்மா, புரிஞ்சோம்மா? அது ஒன்று இருக்கணும்ல, அது இருக்கணும்ல, முக்கியம் அது விஷயம் இருக்கணும்ல. சும்மா திருந்தாம என்ன பண்ணிட்டமே பட்டம் கூட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லையே. அது உண்மையிலேயே நீங்கள் திருந்தா துக்கம் பிடிக்குது. எப்போ துக்கம் பிடிக்கும், பண்ணிட்டேனே சாப்பிட முடியாது, சாப்பிட வராது, தூக்கம் வராது, இந்த மாதிரி பண்ணிட்டேனேன்னு யார் திருந்தி கொள்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் தான் அல்லாஹ் தூங்குமா, கவலைப்படாத, துக்கப்படாத, எல்லாம் தூங்கு, எல்லாம் போச்சு, நான் மன்னிச்சிட்டேன், நீ இவ்வளோ தூரம் கேட்டுட்டிய, திருந்திட்டிய, அது போதும் எனக்கு, அதான் எனக்கு பிடித்தது. எவ்வளோ பெரிய பாவம் தான் சரி, நீ மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், நான் மன்னிச்சிடுறேன், ரஹமத்தை இறக்குறேன், எல்லா பாக்கியத்தையும் தர்றேன், இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தீங்கு வராமல் நான் உன்னை காப்பாற்றுறேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். சரியாம்மா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். படிங்க தம்பி. உங்களில் ஒரு பிரிவினரை அந்நித்திரை சூழ்ந்து கொண்டது. மற்றொரு கூட்டத்தினரோ அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணி விட்டன. கொஞ்சம் எடுத்துங்க தம்பி, பார்த்துக்கிறங்க. சில பேருக்கு தூக்கத்தை கொடுத்தான், யார் உண்மையை உணர்ந்து அதனால் துக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவன் நிம்மதியை கொடுத்துட்டான். உண்மையை உணராமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே பண்ணிட்ட சொல்லிட்டே இருந்துக்கிட்டு திருந்தாமையே நம்ம தப்புன்னு செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணம் வராமல் உட்காந்து அவங்களுக்கு துக்கம், நாங்கள் தூக்கம் பிடிக்கலை, தூக்கத்தை பிடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் திருந்தலை. திருந்து வந்தால் ஒரு தூக்கம் நிம்மதியை கொடுத்துருப்பான். அவங்க பாதி பேர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறல. சண்டை யுத்தம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முக்கியம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் வெறும் கால்பட்ட உட்கார்ந்துருந்தாங்க. படிங்க. அவர்கள் அறிவில்லாதவர்களை போன்று உண்மைக்கு மாறாக அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொள்ளலாயினர். சந்தேகப்பட்டாங்க, இதெல்லாம் அல்லாஹ் ஜெயிக்க வைப்பாங்க, எவ்வளோ பெரிய கூட்டாமல் ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, அல்லாஹ் பேர் சொல்லுவான், தூதுகள் சொல்லுவார், ஆனால் நம்ம சந்தேகமாக இருக்குதுப்பா, இது இவரோட சேர்ந்து சண்டை போட முடியாதுப்பா என்று அவர்கள் அறிவில்லாத மக்களாகவே இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இக்காரியத்தில் நமக்கு சாதகமாக ஏதேனும் உண்டா? இந்த போனோம் சண்டை போட வந்துட்டோம், இந்த போன இது என்ன ஏதாவது நன்மை இருந்துச்சா இல்லை, என்ன செஞ்சோம், ஏதாவது நன்மை இருந்துச்சா இல்லை, பெரிய காரியமாக எடுத்து ரசம் கூட்டி போனார், சண்டைக்கு வாங்க கூட்டி போனார், நம்ம திரும்பி வந்துட்டோம், இதில் என்ன நன்மை இருந்துச்சு, ஏதாவது சாதகமாகவோ ஏதாவது ஆதரவாக ஏதாவது நன்மையாக ஏதாவது விஷயம் நடந்துச்சா இல்லை என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். நீர் கூறுவீராக, நிச்சயமாக இக்காரியம் முழுவதும் அல்லாஹ்விடமே உள்ளது. அவர்கள் உம்மிடம் வெளிப்படையாக கூற முடியாத ஒன்றை தம் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருக்கின்றனர். அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள், இக்காரியத்தில் நமக்கு ஏதேனும் சாதகமாக இருந்திருந்தால் நாம் இங்கு கொல்லப்பட்டு இருந்திருக்க மாட்டோம். நீர் கூறும், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே இருப்பார்கள். உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஆகும். இன்னும் அல்லாஹ் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அறிபவன். பார்த்தீங்களா, மனசில் ஒன்று வச்சுட்டாங்க அவங்க,
அதை மறைச்சிட்டுறாங்க, வெளியே சொல்லாமல். என்ன மனசு வச்சுக்கிறாங்க? சண்டை போடக்கூடாது, சண்டையில் கலந்து கொள்ளக்கூடாது, என்ன மாதிரி பொய் சாக்காதுன்னு சொல்லி சொல்லி சண்டையிலும் தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிடணும். இதை வெளியே சொல்லலாம் மறைச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அறிவான் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை. இவ்வளோ விஷயம் இந்த போருன்னு வந்தோன்னே உயிர் போயிருமே, போரில் உயிர் போயிருமே. நாங்கள் வீட்டில் உட்காந்து தான் செத்துருக்க மாட்டோமே, அநியாயம் எல்லாம் செத்து போய் சொந்தக்காரங்கெல்லாம் தம்பி சொந்தக்காரங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்களே, இதில் என்ன லாபம் எங்கே கிடச்சிச்சு? எங்களுக்கு எல்லாம் இறந்து போயிட்டாங்களே எல்லாரும். நான் வீட்டில் உட்கார்ந்துருந்தா எல்லாம் சந்தோஷம் உயிரிழந்திருப்போங்க நாங்கள் என்றெல்லாம் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். அப்போ நாம் பேசுவோம். சொல்லுங்க சார். இது வந்து எப்போ பேசுறாங்க சார்? அவங்க வந்து இது வந்து என்னமா சொன்னீங்க? எப்போ பேசுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இது வந்து எப்போ பேசுகிறாங்க? எல்லாம் சண்டையெல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அல்ல சண்டை போட சொன்னான், புறங்காட்டி ஓடக்கூடாது சொல்கிறான், அதை மீறி இவங்க செஞ்சுட்டாங்க. இதனால் என்ன லாபங்கள் இருந்துச்சு? இது எல்லாமே செத்து போயிட்டாங்களே, நான் எங்கே ஜெயிச்சேன்? நாங்கள் அதுக்காக எல்லாம் ஓடி வந்துட்டோம். என்ன என்ன ஆதாயம் இருக்குது? என்ன ஆதாயம் இருக்குது? என்ன நன்மை இருக்குது? நாங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா யாருமே என் சொந்த தம்பி யாரும் கொல்லப்பட்டு இருக்க மாட்டாங்களே. இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க தப்பு பண்ணவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே தன் இருதயத்தில் விதை போட்டாங்க. எது சண்டை எப்படி கலந்துக்கூடாது, யாரும் சண்டைக்கு போயிடக்கூடாது, எல்லாம் என்னமா சாக்கு போக்கு கூறி வீட்டில் உட்காந்துக்கணும். இதை வெளியே சொல்லாமல் வேறு விதத்தில் அப்படி இப்படி சொல்லி பேசிட்டானே தவிர, ஆனால் மனசில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாது. எந்த காலத்திலையும் போருக்கு முன் வர மாட்டோம், போருக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்று அந்த மனிதர்கள் கூறுகின்றார்கள். போரில் இருந்து ஓடிய மக்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள். ஆனால் மனதில் உள்ளவதை அல்லாஹ் அறிவான். ஆனால் அல்லாஹ் ஒன்று சொல்லுகின்றான், எவனுக்கு மரணம் விதிக்கப்பட்டு விட்டதோ, எந்த இடத்தில் உன்னுடைய உயிர் போகும் எழுதப்பட்டு விட்டதோ அந்த இடத்துக்கு எவராலும் தடுக்க முடியாதபடி நீ அந்த இடத்துக்கு போயே தீர்வாய், அங்கு கொல்லப்படுவாய். அங்கே போனால் தப்பிச்சுக்கலாம், இங்கே போனால் தப்பிச்சுக்கலாம் போடுறிய, ஒரு கால் நடக்காது. உனக்கு விதி எழுதப்பட்டு விட்டது, இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உன்னுடைய உயிர் போகும் எழுதப்பட்டு விட்டது. ஆகவே அந்த இடத்துக்கு போயே தீர்வாய். உன்னை கையாலே நீ இழுத்து சென்று கொண்டு போய்விடுவாய், அங்கு நீ கொல்லப்படுவாய். எந்த இடத்துல எப்படி மரணம் நிகழ வேண்டும் என்று எழுதியிருக்கின்றானோ அந்தபடியே நீ மரணம் அடைவாய். இதை பார்க்குறீங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. யாரு எழுதப்பட்டு விட்டது? எப்படி எழுதப்பட்டு விட்டது என்றால் சொல்லி கேட்டுக்கிறீங்க. நீ செய்கிற செயலெல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு இந்த செயலுக்கு இந்த மாதிரி கூலி, அடுத்த வேலை செய்ய அதுக்கு இந்த மாதிரி கூலி, பழைய கூலி புது கூலி, அடுத்தது ஒரு தப்பு சரியா அந்த தப்புக்கு தோதான ஒருங்கான ஒரு உனக்கு உள்ள கூலி இப்படி தான், இப்படி எழுதப்பட்டே வருகிறது. இவன் தவறு செய்து கொண்டே போகின்றான். தவறுக்கு மேல் தவறு போகும் பொழுது ஆண்டவன் பொறுமையாக இருக்கின்றான். இவன் ஒரே வார்த்தை, ஆண்டவன் பொறுமையாக இருக்கானோ திருந்துவான், திருந்தி வருவான் என்று சொல்றான். எந்த நேரத்தில் அல்லாஹ் இனி இவனை திருந்த மாட்டான் என்று நினைக்கின்றானோ அந்த நேரத்தில் உன்னுடைய உயிர் நிச்சயமாக அந்த இடத்துல போயிடும். அப்போது நீ வீட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கிறியா, தூங்கிட்டு இருக்கிறியா, நைட்டா டேயா, டே டைம் எதுவும் வெள்ளை அடிக்கிறதா புயல் அடிக்கிறதா எதுவும் அடிக்க ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்பொழுது உன்னை கைவிட்டு விட்டான், இனி இவன் திருந்த மாட்டான் என்று அல்லாஹ் வாக்கு வந்து விட்டதோ அந்த நிமிஷமே உன்னுடைய உயிர் வாங்கப்படும். இப்பொழுது இரவோ பகலோ, நீ தூங்கிட்டு இருக்கும்போதோ விழித்து கொண்டிருக்கும் போதோ, தெருவில் பிரயாணம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதோ, காரில் போயிட்டு வந்துருக்க என்ன ஆகுதோ அந்த சமயத்தில் நீ கொல்லப்படுவாய்.
உன் உயிர் பழிக்கப்படும். இதுதான் தவணை முந்தாது பிந்தாது. ஆகவே உன்னுடைய விதியை, உன்னுடைய மரணத்தை நீதான் உன் கைகளால் எழுதி கொண்டு வருகின்றாய். நேரம் வரும் பொழுது அந்த செயல் பூர்த்தியாக்கப்படும் உன் கைகளாலேயே. அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், இவன் இந்த மணிக்கு இத்தனை வருஷத்துல இத்தனை வயசுல இறந்து போவான். அது தப்பா நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் உங்கள் கைகளால் தான் தவிர அல்லாஹ் தரவில்லை என்று குர்ஆனில் சொல்லியிருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களுக்கும் நீதான் காரணம். நீதான் அதை விரும்பினாய், நீதான் அதை கேட்டாய். நீ கேட்ட பிறகுதான் நான் அதை கொடுத்தேன். நான் உனக்கு தந்ததெல்லாம் என்னை நம்பு, நீ சந்தோஷமா இருந்தா சொன்னேன். நீ என்னை நம்பவில்லை, என்னை வெறுத்தாய், என்னை மறுத்தாய், என்னிடம் கோபம் கொண்டாய். அதற்காக நீ செய்த செயலுக்கு உனக்குள்ள கூலி இதுவேதான் என்று அன்றைய தினம் அவனுக்கு கூறப்படும், உயிர் வாங்கப்படும். ஆகவே நீதான் உனக்கு கேட்டை வாங்கி கொண்டாய், மரணத்தையும் வாங்கி கொண்டாய். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட பிந்தாது முந்தாது குறித்த நேரத்தில் உன் உயிர் போகப்படும். எந்த இடம் இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிமிஷத்திலையும் எந்த மாதிரி முறையில் உன் உயிர் வாங்கப்படுமோ அந்த சமயத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாயோ அப்பொழுது அல்லாஹ் உன்னை இன்னும் திருந்த மாட்டேன். இப்போ கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சொல்லி சொல்லி பார்க்குற ஆனவன் திருந்தவே இல்லை. இப்போ கார் ஓட்டிகிட்டே போயிட்டுறான். கடைசி இப்போ நினைக்கிறான் இவன் திருந்த மாட்டான், இனி விட்டுவிடு நல்லது என்று என்ன நினைக்கிறானோ போயிட்டம்மால் மோத வேண்டியதான் காரிங்க அத்தோட உயிர் போகும். உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஆகவே நீ என்ன நினைக்கிறியோ அதை அல்லாஹ் நினைக்கின்றான். நீ எதை ஆசைப்படுகின்றையோ அல்லாஹ் அதை ஆசைப்படுகின்றான். நீ எது வேண்டும் என்று இந்த உலகத்தில் செய்கின்றையோ நிச்சயமா அதற்கும் அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். நீ கேட்பதை தருவதற்காக தான் உட்கார்ந்துருக்கலாம். நல்லதை கேட்பேயானால் அனைத்து ரஹமத்தும் பரக்கத்தும் நன்மை கிடைக்கும். கெட்டதை விரும்பினால் அனைத்து கெட்டதும் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆகவே நாம் தான் ஒழுங்காக ஜாக்கிரதை இருந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த சமயத்தில் உயிர் போய் சொல்ல முடியாது. இதை தான் அவன் தனியாக வச்சுட்டான். யாருக்கும் தெரியாத விஷயம் அது. இந்த உயிர் வாங்குவது யாருக்கும் தெரியாது. ஆனால் உயிர் எல்லாருக்கும் போய்விடும் என்று மனிதன் அனைவருக்கும் தெரியும். உயிர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் வந்தே தீரும் என்று எல்லா மனிதனுக்கும் தெரியும். அப்படி தெரிந்தும் அவன் கெட்ட வழி, ஷைத்தான வழிதான் முக்கியம் என்று அவன் எடுத்துக்கொண்டான், தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் எது சொல்லு, அல்லாஹ் கட்டாயப்படுத்தல. நீ எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கிட்டு வா, நீ எப்படி வேணுமோ சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு முடித்த பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாப்பா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உனக்காக நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி உட்கார்ந்து விட்டான். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கே பயந்து கொண்டிருப்பதற்கு நாம் அல்லாஹ்வை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ், இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன வார்த்தை? மறைந்திருக்கிற வார்த்தை, உருவமில்லாத வார்த்தை, பொருள் இல்லாத வார்த்தை, மீனிங்கே அர்த்தமே இல்லாத வார்த்தை. இதை பார்க்க முடியாது, தொட முடியாது, என்னவென்றே சொல்ல முடியாது, உணரவே முடியாதுப்பா, உணரவே முடியாது. அப்பேற்பட்ட அல்லாஹ், இந்த அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்ட பின்னர் தான் இந்த அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டியவாறு அவர்கள் என்னை மதிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்றான். என்னை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். நீங்கள் படித்திருப்பீர்கள். அவனை யார் என்று தெரிந்தால்தானப்பா நீ மதிப்பு மரியாதை தருவ. ஒண்ணுமே தெரியாம எப்படி மதிப்பு தருவ? நீ
என்ன சொல்லுவானை பற்றி அல்லாஹ் எதுவும் தெரியாத சமயத்தில் என்ன சொல்லுவானை பற்றி நீ அந்த விஷயம் ஃபுல்லாக அவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அல்லாஹ் பற்றி தெரிஞ்சால் தானே அல்லாஹ் மதிப்பு மரியாதை தருவேன் கண்ணியப்படுத்துவேன். எப்போது அவன் பயந்துட்டே இருப்பேன், எப்போது அவன் பொழுது கொண்டே இருப்பாய். அந்த நிலை வரவே இல்லை. ஒன்றும் வெறும் அல்லாலாம் சொல்லிட்டு தவிர மற்றபடி எந்த வேலையும் செய்யவில்லையப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு. படி இப்போ மரணம் விதிக்கப்பட்டு விட்டதோ, எந்த இடத்தில், எந்த ஊரில், எந்த உலகத்தில், எந்த நாட்டில் உன்னுடைய உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டானோ அந்த இடத்துல உன்னுடைய கதை முடிக்கப்படும். ஆகவே நல்லதையும் கெட்டதையும் உன் கையால் தான் நீ வாங்கிக் கொள்கின்றாய், அடைத்துக் கொள்கின்றாயே தவிர அல்லாஹ் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டான் யாருக்கும். அதுக்காக தான் அவனுக்கு தன்னை அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் என்று சொல்லிவிட்டான். இந்த வாக்கை நான் காப்பாற்றணும், அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் வாக்கை நான் காப்பாற்றணும். நான் எந்த காலத்திலும் யாருக்கு அந்த தீங்கு செய்ய மாட்டேன், நல்லதான் செய்வேன். அவனுக்கு தீங்கு தான் வேணும்னு கேட்குறாங்க, அந்த தீங்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இதான் கேட்குறாங்க, அதை கொடுத்துட்றோம். நான் தரல, அவனே கேட்குறான். இந்த குரானை ஓதி தப்பிச்சுக்க நல்ல வெள்ள வாழ்ந்த சொல்கிறான், இல்லை முடியாதுன்னு சொல்கிறான். என்ன அர்த்தம்? அப்படி முடியாதுன்னு போய் உனக்கு தீங்கு பிடித்துக்கொள்ளுன்னு ஏற்கனவே வார்ன் பண்ணுறீங்க குரானில். இப்படி செய்யாதேன்னு நான் இப்படி செய்வேன் நிற்கிறான். நீ திரும்பதே வெயிட் பண்ணுறாங்க, அதான் செய்வேன் நிற்கிறான் அந்த உலகத்தை ஆசைப்படி. ஆகவே நீ விரும்பியை தந்துடுறே என்று தந்துடுகிறான். இனி அவன் தப்பிக்க முடியாது. படிங்கப்பா அடுத்தது. 155. இரு கூட்டத்தாரும் சந்தித்த அந்நாளில் உங்களிலிருந்து யார் திரும்பி விட்டார்களோ அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக ஷைத்தான் தடுமாற வைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். மெய்யாகவே அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான். இந்த சண்டையில் உயிர் தான் முக்கியத்துவம். உயிர் தான் பெரிய பிரச்சனை. உயிர் தான் சில தவறு பண்ணிடுறாங்க. சைத்தா தடுமாட்டம் உண்டாக்கி வேண்டாம் சண்டைக்கு போயிடாத, சேர்ந்துடாத, தடுமாட்டம் தப்பு பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அதில் ஓடி வந்து காப்பாற்றி பாவங்கள் மன்னிச்சு அவன் உதவி செய்கிறான். என்ன பண்ணுறது? மனிதனை இந்த கோலத்தில் தான் நான் மனிதனை படைத்திருக்கின்றேன். என்ன பண்ணுவான்? நான் தான் படைத்தவனை இந்த மாதிரி பலகீனமாகவும் எழுத்து பேசக்கூடியவனாகவும் நான் தான் படைத்தேன். என்ன பண்ணுறது? நானே படைச்சிட்டு அவனுக்கு ஒரு துன்பம் தரக்கூடாது. அதனால் அவன் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்தான். அல்லா இப்போ ஏற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனுடைய வாக்கை கீப்பப் பண்ணுறான். பார்த்தீங்களா? நான் தான் படைத்தேன் அவனை. எந்த ஒரு கோலத்தில், எந்த ஒரு கேரக்டர், எந்த ஒரு விஷயத்தை படைச்சேனோ என்ன பண்ணுறது? அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றான். நீ திருந்தி வா என்று தான் நான் சொல்லுகின்றேன். ஆனால் முடியவில்லை. ஷைத்தான் மிகைத்து விட்டான். முதல் மனிதனையே மிகைத்து விட்டான். முதல் பெண்மணியை மிகைத்து விட்டான். அவர்கள் பிறந்த 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை மிகைத்து விட்டான். அப்போ 3 பேரை ஜெயிச்சான் அவன். இப்படிப்பட்ட நிலையில் மனிதன் இருக்கும் பொழுது நான் அவன் மன்னித்துதான் ஆக வேண்டும் என்று மன்னிக்கின்றான். உங்களுக்கு அருள் புரிகின்றான். படி. 156. மூமின்களே, நீங்கள் நிராகரிப்போரை போன்று ஆகிவிடாதீர்கள். போராட்டத்திலோ அல்லது பயணத்திலோ ஈடுபட்டிருந்த தம் சகோதரர்களை பற்றி கூறுகின்றனர். அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் மரணமடைந்தோ கொல்லப்பட்டோ போயிருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் அவர்கள் மனதில் ஏக்கமும் கவலையும் உண்டாக்கவே இவ்வாறு செய்கிறான். மேலும் அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரிக்கச் செய்கிறான். இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கின்றான். இப்படியாக பேசுகிறாங்கப்பா. இப்போ நம்ம இல்லை, இப்போ போர் இல்லை. இப்போ நான் பரிதா கேட்ட மாதிரி போர் இல்லை. இப்போ ஹிஜ்ரத்து ரெடியாக இருக்குது. இப்போ அல்லாஹுக்காக தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறேங்க.
அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஆணோ பெண்ணே இறங்குறீங்கப்பா, வீட்டில் இருக்க முடியலப்பா, இனி இந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாம் இஸ்லாத்திலேயோ அல்லாஹ் பற்றி பேசுவதோ பின்பற்ற முடியாது. எல்லாம் டோட்டல் நமக்கு விரோதிகளாக அகைன்ஸ்டாக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு நான் போயிடுறேன்ட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, போயிடுறேன், நான் எங்கேயா போயிடுறேன், ஆணை நம்பிக்கை வந்துடுச்சு, எங்கே ஆணை காப்பாற்றுவான், எங்கேயாவது இருந்தால் பொழைச்சிக்கிறேன் காப்பாற்றுவான்னு போயிடுறீங்க. இப்போ அப்படி போனவங்களில் சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் போருக்கு போகாமல் இருந்தோம்னா யாரும் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம், கொலை இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருப்போமே என்று போரில் செல்லாதவர்கள் பேசுகிறார்களே, அதே மாதிரி இப்போ ஹிஜ்ரத் செய்தவர்கள் சில பேர் நான் வீட்டிலே உட்காந்துருந்தா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உண்டு தூங்கிட்டு எல்லாம் விட்டுருந்து ரோட்டில் போய் உட்காந்து நடுத்தரில் உட்காந்துருக்கோமே அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். இவரெல்லாம் அறகுறையாக ஹிஜ்ரத் செய்தவர்கள். நான் சொல்ல புரிஞ்சுருப்பீங்களே. சரி, வீட்டிலே இருந்த அந்த அம்மா அப்பாவோட உட்காந்துருந்தா நல்லா சம்பாத்தியம் இருக்குது, வசதி 3 சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம், இந்த குரான் எடுத்தோம், இந்த பேச்சை நம்பணும், வழி இல்லாமல் வீட்டை விட்டு ஹிஜ்ரத் வெளியே போயிட்டோம், போகிற மாதிரி வெளியே போயிட்டோம், இப்போ வந்து கஷ்டப்படுறோமே, வீட்டிலே இருந்தால் சந்தோஷம் இருப்போமே அப்படின்ட்டு போரில் போய் இறந்தவர்களை பற்றி போருக்கு போகாதவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அதனால போர் தான் வேணும்னு சொல்லாதீங்க. எந்த விஷயத்திலையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பேச்சுக்கள் வரும், பேசுவார்கள். அவர்கள்லாம் ஈமான் சரியாக கொள்ளாது, ஈமான் என்னென்று சரியாக புரியாதவர்கள், அறகுறையாக கேட்டுக்கிட்டு ஓடி வந்தவர்கள் திருப்பி ஓடி போய்விடுவார்கள். எவ்வளோ வேகமாக ஹிஜ்ரத் பண்ணாங்களோ அவ்வளோ வேகமாக போய் அவர்களே சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் வாங்க கூப்பிட்டு வைத்துக் கொள்வார்கள். போருக்கு போனவர்கள் அங்கேருந்து ஓடி வந்தார்கள், நம்ம நான் போல செய்ய மாட்டோம்பா அடுத்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார்கள். வீட்டுக்கு வந்து நல்ல வந்தாப்பா நீ இங்கே உட்காருப்பா, அவர் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு போய் சண்டை போட்டு இருந்தால் உயிர் போயிருக்குப்பா, நல்ல வேலை வந்தா என்று அவர்கள் சொல்லிடுவார். இப்படி தான் ஈமான் கொண்டவர்களிடம் ஈமான் சரியாக கொள்ளாதவர்கள் பேசி மனசை திரித்து என்னமா குழப்பத்தை உண்டாக்கி தப்பான வழி இழுத்து சென்று விடுவார். இதில் தான் நாம் உஷாராக உன்னிப்பாக ஈமான் உறுதி படைத்தவர்கள் இருந்தால் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. ஈமான உறுதியாக இருந்தால் நீங்கள் போருக்கு போக மாட்டீங்க. ஈமான உறுதியாக இருந்தால் தான் இந்த குரானை எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு கிளம்பி போவீங்க. இந்த மாதிரி பல செயல்கள் இருக்கின்றன. ஒருத்தருக்கு போறதான்னு இல்லை, எந்த வேலை அல்லாஹ்வுக்காக எந்த வேலை செஞ்சாலும் அதை தடுப்பதற்கும் குறை சொல்வதற்கும் உங்கள் மனசை கிண்டி கவலை உண்டாக்கக்கூடிய மனிதர்கள் எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்திருப்பார்கள். இதிலிருந்தான் நீங்கள் விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆசை. சரி, பிஸ்மில்லாஹ். அடுத்த இப்போ 3-4 கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வர வேண்டும், அனைவரும் சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டு பார்ப்போம். மேற்கொண்டு ஓதியும் வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ்.